என் பேர் சா யோகலக்ஷ்மி. நான் வந்து மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். 593 ஸ்டேட் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணேன். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அப்பா பேர் வந்து சங்கர். காய் வியாபாரம் பண்ணுறாங்க. நான் எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். சாய் குருஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கீவாக்குப்பத்தில் இருக்குது. நான் டெய்லியும் சைக்கிளில் வந்து போவேன். காலையில் விடிய காலையிலேருந்து 3 மணிலேருந்துலாம் கூட படிச்சிருக்கேன். ஏன் படித்தேன்னா, என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நான் மாற்றணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா வந்து நிறைய கடன் வாங்கி எனக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 3 பேர் இருக்கோம். எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு அதை நினச்சி நான் எப்படியாச்சும் ஒன்று படிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் படித்தேன். ஃபினான்ஷியலாக நம்ம எதனா ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ அதனால நான் சிஏ பட்டப்படிப்பு படிக்கலான்னு இருக்கேன். அது படித்தா நிறைய காசு வரும். அதை வச்சு நம்ம ஃபினான்ஷியலாக கொஞ்சம் மேலே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நம்மள மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எதனா மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கும் ஃபினான்ஷியலாக எதனா ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸ்கூல் சைடில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க? டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. டெய்லி ஷெடியூல் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. அதை நான் அந்த ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணேன். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் படிக்கல. டெய்லி கொடுக்குறது அப்பப்போ படித்தேன். ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஃபினான்ஷியலாகவும் சரி, எல்லாத்துலேயும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய சாய் குருஜி நிர்வாகம் வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னுடைய மேல் படிப்புக்காக நாங்கள் எடுத்திருக்கிறோம். சாய் குருஜி மெட்ரிக் மேல்நிலைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லியிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.